கண்ணாடியில் புத்தம் புதிதாய் முகம் பார்க்க லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. சொந்தமெல்லாம் தோரணமாய் மேளம் கொட்டி வரவேற்க லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. அழகிய ஊஞ்சலாய் ஆடவே பாசத்தை பாடலாய் பாடவே குதூகலம் வீட்டில் பொங்கியோடவே குட்டி குட்டி கவிதைகள் ஒன்று கூடவே லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. நீங்க இருந்தா நல்லா இருக்கும். ஆனா அது என்னால இப்ப சொல்ல முடியல. ஏன்னா எனக்கு வேற வழி தெரியல. இப்ப அழுத என்ன பிரயோஜனம்? முதல்ல உதவி செய்ய நடிக்க வந்த, இப்ப அந்த நடிப்பையே நிஜம் நம்பினதோட விளைவுதான் இது. நான் உண்மையா இருக்கிறதுனால தான் இந்த குடும்பமே சந்தோஷமா இருக்கு. இது தப்புன்னு சொல்றியா? தப்பா செஞ்சாதான் அது தப்பாகும். ஆனா நீ நல்ல காரியத்துக்காக வந்திருக்க, அதை முடிக்காம போக போறியா? அவரு போன்னு சொல்லும் போது நான் மாட்டேன்னு சொல்ல முடியுமா? என்ன பேசுற? உன்னோட எதிர்ப்பையாவது காட்டியிருக்கலாம்ல. காட்டினா மட்டும் அவர் எடுத்த முடிவை மாத்திக்க போறாரா? அது உனக்கு அவசியம் இல்லை. வெற்றி ரொம்ப நல்லவரே. உன் மனசுல உள்ளத நீ தைரியமா சொல்ல, அவர் உன்னை கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு. அப்படியே அவர் என்ன புரிஞ்சு இந்த வீட்டுல இருக்க சொன்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த வீட்டை விட்டு நான் வெளியில போய் தானே ஆகணும். அத பத்தி அப்புறம் பாத்துக்கலாம். எதிர்காலத்தை பத்தி யோசிச்சு நிகழ்கால சந்தோஷத்தை கெடுத்துக்கிறத விட நிகழ்காலத்தை சந்தோஷமா அனுபவிச்சா எதிர்காலம் நல்லா இருக்கும். இப்ப என்னதான் செய்ய சொல்ற?
உன் மனசுல பட்டதை செய். ஹலோ, சொல்லுங்க. பேச்சுமுத்து தாத்தா எந்த வார்டுல இருக்காரு? 10 நம்பர் வார்டுல இருக்காருமா. வாமா, உள்ள வா. உட்காரு. வாமா. போமா. என்ன தாத்தா எப்படி இருக்க? ராமலட்சுமி உன்னதான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்மா. உன் கை பட்டாலே எனக்கு எந்த நோவும் உடனே போயிருமா. சரி, இந்த வயசுல உனக்கு இந்த குடியெல்லாம் தேவைதானா? என்ன பண்றது, இந்த வயசுக்கு அப்பப்போ அந்த பிராந்தி சாப்பிட்டா தான் நல்லா இருக்குது. உட்காருமா. சரி, எப்போ வீட்டுக்கு அனுப்புறாங்களா? இப்ப அனுப்புறேன்னு சொல்லிருக்காங்கம்மா. அடடா, இது தெரிஞ்சிருந்தா நான் உன்னை வீட்டுக்கே வந்து பாத்துருப்பேன்ல. இங்க வந்து சரி, என்னமோ வந்து பாத்துட்டேன். வீட்டுக்கு இன்னொரு நாள் வந்து பாக்குறேனே. வரட்டா? வரேம்மா. சரிம்மா, சரி. உன் வீட்டுக்கார் வந்திருக்காரா? என்னம்மா, வீட்டுக்கார் வந்திருக்காரா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல டாக்டர். கல்யாணம் ஆகலையா? உன் வயித்துல கரு வளர்ந்துட்டு இருக்குமா? சிட்டில தான் பொண்ணுங்க இப்படி கெட்டு தொலைறாங்கன்னா வில்லேஜ்ல இப்படிதான் இருக்கீங்க. படிக்கிற வயசுல படிப்புல கவனம் செலுத்தாம இப்படி பண்ணிருக்க நீ. இன்னும் 4 மாசத்துல வயிறு பெருசாயிடும். போ, போயிட்டு உங்க அப்பா அம்மாவை கூட்டு வா. வெளியிருங்க. போமா, போயிட்டு அப்பா அம்மாவை கூட்டிட்டு வா. எப்படியாவது அபார்ஷன் பண்ணிடுங்க டாக்டர். என்னது அபார்ஷனா? டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். அபார்ஷனா உனக்கு அவ்வளவு ஈஸியா போச்சா? வெளியே தெரிஞ்ச அசிங்க மாட்டோம். எந்த ஊர் நீ? செம்மியூர் டாக்டர். செனியூரா? ஏய் கமலக்கா, என்ன கண்டுக்காம போற? நானே டென்ஷன்ல இருக்கேன்பா. என்ன டென்ஷன்? வீட்ல ஏதாவது ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகாமலே கன்சீவ் ஆகி வந்திருக்கா. அத அபார்ஷன் பண்ணணும்னு உட்கார்ந்திருக்கா. அடியாத்தி, பாரு இந்த பொண்ணு. ஆனா அவள சொல்லி தப்பு இல்ல, அவளை பெத்தவங்கள சொல்லணும். என்னத்த இவளே சொல்றது? அப்படி இருந்தா இவ அக்கா தங்கச்சி எல்லாம் எப்படி இருப்பாங்க? உலகம் அப்படி இருக்கு. சரிக்கா, நான் கிளம்புறேன். லட்சுமி, என்னம்மா? இந்த பில்லு கொஞ்சம் அதிகமா போட்டிருக்காங்க. அப்படியா? டாக்டர் பார்த்து கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லு லட்சுமி. நான் டாக்டர் வந்து பேசுறேன். சரிம்மா. நீ போய் தாத்தாவை பாத்துக்கங்க.
டாக்டர் பாலட்சுமி உட்காரு. என்ன திடீர்னு என்ன பார்க்க வந்திருக்க? இல்ல டாக்டர், எங்க ஊர்ல பேச்சுமுத்து தாத்தான்னு ஒருத்தர் இருக்காரு. அவரை உங்க ஆஸ்பத்திரியில தான் சேர்த்திருக்காங்க. அதான் அவரை பார்த்துட்டு உங்ககிட்டயும் அப்படியே பேசலாம். என்ன விஷயம்? அவருக்கு பில்லு கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டிருக்கீங்களா? அதானே பார்த்தேன். விஷயம் இல்லாம என்ன பார்க்க வர மாட்டியே. உன்ன மாதிரி நல்ல பொண்ணுங்க இருக்கிற அதே ஊர்லதான் கெட்ட பொண்ணுங்களும் இருக்காங்க. என்ன டாக்டர் இப்படி சொல்லிட்டீங்க? எங்க ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே தங்கமான பொண்ணுங்க தான். உங்க ஊர்ல இருந்துதான் ஒருத்தி வந்தா. ஏன் வந்து என்ன பண்ணுச்சு? கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாயிடுச்சு. ஓ, அது எங்க ஒரு பொண்ணு தானா? இந்த 4 மாசத்துல வெளியே தெரிஞ்ச அசிங்கமாயிடுமே. நான் என்ன பண்ண போறேன் கடவுளே? ஆமா, பேர் என்ன டாக்டர்? அவ பேரு எதுவும் சொன்னாலே, பேர் மறந்துட்ட. வெளியே தான் இருப்பா. வெளிய சரி, நான் பாத்துக்கிறேன். அப்படியே அந்த பில்லு. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். நீ போய் வா. ரொம்ப நன்றி டாக்டர், நான் சரி. வரேன். டாக்டர் வெளியே தானே அந்த பொண்ணு இருக்கும்னு சொன்னாங்க, காணோம். எங்க பொண்ணு தெரியலையே. நம்ம ஊர் பொண்ணு தானே, சிக்காமலா போயிருவா. இப்ப நான் உங்களெல்லாம் வர சொன்னதே ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு தான். உங்களை கேட்காம இது வரைக்கும் நான் எதுவும் பண்ணதில்லை. எனக்கு நீங்க தான்ப்பா உசுரு. வள்ளியம்மை நீங்களும் தான் எனக்கு உலகமே. எத்தனை நாளா உப்பு சப்பில்லாத ஒரு சாப்பாட்டை உங்களுக்கு நான் போட்டேன். உங்களை நான் கஷ்டப்படுத்திட்டேன். நீங்களும் அப்பா எது செஞ்சு கொடுத்தாலும் அது நல்லா இருக்குன்னு சொல்லி முகம் சொல்லிக்காம சாப்பிட்டீங்க. காரணம் அம்மாவோட நிலைமையை தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டதாலதான். வெற்றி, அருமையான ஒரு நல்ல மருமகளை தான் இந்த வீட்டுக்கு நீ கூட்டிட்டு வந்திருக்க. லட்சுமி வந்ததுல இருந்து இந்த வீட்டுல தொடர்ந்து நல்லது நடந்துகிட்டு இருக்குது. லட்சுமி இந்த வீட்டை தான் வீடு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கு. லட்சுமி நம்ம மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன். இதை இப்ப நான் ஏன் தரணும்னு நினைக்கிறேன்னா, வா வா வா. நேத்து வள்ளியம்மா வாந்தி எடுத்தப்போ எந்த சங்கோஷம் இல்லாம 2 கையால அப்படியே அள்ளி ஏந்தினியம்மா. ஏன் இந்த சுயநலமற்ற அன்பு இருக்கிறவங்களாதாம்மா இதை செய்ய முடியும். இப்ப லட்சுமி மேல எனக்கு முழு நம்பிக்கை வந்துச்சுடா. நம்பிக்கை வந்துருச்சு. மூத்த மருமகிட்ட வீட்டு பொறுப்பு நிர்வாகத்தை ஒப்படைக்கிறது பாரம்பரையா நம்ம வீட்டுல நடந்துகிட்டு இருக்குது. நம்ம வீட்டுல நடக்கிறத பார்த்துதான் ஊர்ல எல்லாரும் நடக்கிறாங்க.
நாச்சி முத்து மாதிரி குடும்பத்தை நடத்தணும், வள்ளியம்மா மாதிரி ஒரு மனைவி அமையணும்னு எங்களை பார்த்து கத்துக்கிட்டாங்க. இத காலங்காலமா நாம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நான் கல்யாணம் பண்ணி வள்ளியம்மை இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தப்போ எங்க அம்மா இவகிட்ட வீட்டு சாவி கையில கொடுத்து நிர்வாகத்தையே ஒப்படைச்சாங்க. வள்ளியம்மை, இது சாவி கொத்து மட்டும் இல்ல, இந்த வீட்டோட கௌரவம், அந்தஸ்து, மானம், மரியாதை எல்லாமே இதுலதான் இருக்கு. இப்படித்தான் சாவி கொத்த வாங்கினா உங்க அத்தை. இன்னைக்கு எப்படி? இனிமே இந்த வீட்டோட சாவி கொத்து உங்ககிட்ட தான் இருக்கணும். வாமா, சாவி கொத்த வந்து வாங்கிக்கமா. ஏம்மா தாய்ங்கிற? அது இந்த பொறுப்பு எனக்கு வேண்டாம் மாமா. என்னம்மா சொல்ற? நான் இந்த வீட்டோட மருமகளே இல்ல. என்னம்மா சொல்ற? இல்ல மாமா, அது சாவி கொத்து வீட்டோட மூத்த மருமக கிட்ட தான் கொடுக்கறது வழக்கம்னு சொன்னீங்க. நான் தான் இந்த வீட்டோட மூத்த மருமக இல்லையே. பெரிய மாமாக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவரோட மனைவி கிட்ட சாவி கொடுத்து கொடுங்க, அதான் சரியா இருக்கும். என்னம்மா சொல்ற? இல்ல அம்மா லக்ஷ்மி, இந்த வீட்டுக்கு முதல்ல வந்தவ நீ. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டோட மூத்த மருமக நீதான். இந்த சாவி கொத்து உன் கையில தாமா இருக்கணும். லட்சுமி, நாளைக்கு என்ன ஆகுன்னு யாருக்கும் தெரியாது. ஒருவேளை நான் இறந்து போயிட்டேன், என்ன மாமா உங்ககிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டுமேங்கிற நிம்மதியாவது எனக்கு இருக்கு மேமா. என்ன மாமா இப்படி இல்ல பேசுறீங்க? பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. ஏமா, நெருப்புன்னு சொன்னா வாய் வெந்துரவா போகுது. தைரியமா இந்த பொறுப்பை ஏத்துக்குமா.
ஏத்துக்கம்மா